ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வழக்கம் போல் கொஷின் ஆன்சர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறைய பேர் வந்து கேட்டது, அண்ணா உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது, அதுக்கு கொஞ்சம் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சியில் விஏஓ எக்ஸாமுக்கு தான் நிறையா படித்தேன். அதாவது ஜிகே படிச்சுட்டு அதில் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அது சரி, இலக்கணம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி அதை பெருசாக படிக்காமல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மட்டும் பயங்கரமாக படித்து வச்சுருந்தேன். அப்புறம் விஏஓக்கு பரீட்சை எழுதணுன்னு அதில் நம்மளால் பாஸ் பண்ண முடியல. அப்புறம் இடையில கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் கொஞ்ச நாள் கழித்து ரயில்வே எக்ஸாம் வந்த உடனே நான் வந்து அந்த ஜிகே கொஸ்டின் வந்து ரிவிஷன் மட்டும் தான் பண்ணேன். அதிகமாக ரயில்வேக்குன்னு நான் படிக்கவே இல்லை. நான் படித்தது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படித்தேன். டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு 1.5 மாதம் கோச்சிங் கிளாஸ் போய் படித்தேன். அப்போ பயங்கரமாக படித்தேன். அதனுடைய அந்த படித்தனுடைய அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் ரயில்வே எக்ஸாம் எழுதினோடனே ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான். ரயில்வேக்கு நிறைய பேர் ரயில்வேக்கு என்ன படிச்சிங்கன்னா, ரயில்வேக்குன்னு தனியாக நான் எதுவுமே படிக்கல. டிஎன்பிஎஸ்சிக்கு தான் நான் படித்தேன். ஜிகே நிறைய ஜிகே படிச்சிட்டோம்னா ரயில்வே எக்ஸாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எழுதிடலாம். அப்படியா? இப்போ ரயில்வேக்கு படிக்கலையா? ரயில்வேக்குன்னு தனியாக நான் படிக்கல. அதுக்கு என்ன புக்கு படிக்கணும், என்ன பண்ணலாம்? அதெல்லாம் தனியாக புக்குன்னு கிடையாது. நிறைய ஜிகேன்னா எல்லாமே 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஜிகே படிக்கணும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி பொதுவாக இருக்கிற ஜிகே படிக்கணும். வரலாறு, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்குது. அது தனியாக ஒரு புக்கு 2 புக்குன்னுலாம் கிடையவே கிடையாது. நிறைய படிக்கணும். அதெல்லாம் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வைஸும் படிக்கணும். அதாவது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ பரீட்சைக்குன்னு நம்ம படிக்கணும்னு போனீங்கன்னா எப்படி படிக்கணும்னா, இப்போ நார்மலாக வந்து இந்தியாவில் வந்து எத்தனை ஆறுகள் இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம்னா, இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு தரவாக தெரிஞ்சுக்கணும். ஏ டு ஜெட் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி, மகாநதி, கோதாவரி, காவேரி அப்படின்னு எல்லா நதியை பற்றியும் நம்மளுக்கு தெரியணும். ஒவ்வொரு நதியும் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்த கடலில் போய் கலக்குது, அதனோட நடுவில் எத்தனை நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, எத்தனை அணைகள் இருக்குது, ஒவ்வொரு ஆறும் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு வந்து பாசனத்துக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே படிச்சிடணும். அந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு புக்கெல்லாம் இருக்காது. நம்ம பொதுவாக ஆறுகள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதுக்குன்னு தனியாக இருக்கிறது பூரா படிக்கணும். அந்த மாதிரி மண் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த வகையான மண் இருக்குது, அந்த மண்ணில் என்ன சிறப்பு இருக்குது, என்னென்ன நல்லா விளையும் பிடிக்கும் அப்படின்னு மண் அப்படின்னு ஒரு சாப்டர் எடுத்தோம்னா மண்ணை பற்றின எல்லா கொஸ்டினுக்குமே நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி படிக்கணும். அந்த மொத்தத்தில் எல்லாமே படிக்கணும். எல்லா துறையை பற்றி படிக்கணும், எல்லாம் படிக்கணும். இது தனிப்பட்ட ஒரு புக்கில் 2 புக்கிலெல்லாம் இது பத்தாது நம்மளுக்கு. அது வந்து கோச்சிங் கிளாஸில் அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னா ஒரு கிமு 10,000 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து யாரெல்லாம் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொரு மன்னர்களும் எத்தனை வருஷம் இருந்தாங்கிறது படிப்படியாக அப்படி லைனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் ஃபுல்லாக லைனாக படிச்சிருக்கணும், தரவாக படிக்கணும். கேள்வி கேட்டால் உடனே டக்குன்னு பதில் சொல்லணும். அந்த மாதிரி படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் போட்டித் தேர்வுகளெல்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆமா, எங்க வீட்டுக்கார் நிறைய எல்லாமே முன்னாலும் வருஷத்தோட சொல்லுவாங்க. வருஷம் எல்லாமே தரவா எல்லாமே பேசுவார், சொல்லிட்டே இருப்பாரு. அது நல்லா அப்படி ஆண்ட் வாய திறந்துட்டு இந்த அளவுக்கு படிக்கிற அந்த மாதிரி படிச்சாதான் வந்து நம்மளுக்கு கொடுக்குற டைமுக்குள்ள நம்மளால 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாது. இப்போ வந்து அதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க, கீழே வந்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆன்சரில் எது சரியான ஆன்சரோ அதை வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த லெவலுக்கு நம்ம படித்தோம்னா நம்மளால் பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற டைமுக்கு நம்மளால் பரிசு எழுத முடியாது. நாம் எப்படி படிக்கணும்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்டடங்களை நிரப்புக. ஒரு கேள்வி கேட்டால் உடனே நம்மளுக்கு டக்குன்னு பதில் தெரியணும். நமக்கு தெரிஞ்ச பதில் வந்து அந்த கீழே 4 ஆன்சரில் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணணுமே தவிர, நம்ம கேள்வியை படிச்சுட்டு கீழே இருக்கிற 4 ஆன்சரை படித்து பார்த்துட்டு அதில் எது கரெக்டாக இருக்குன்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் முக்கால்வாசி போய் எழுதுவாங்க. அதனால தான் அவங்களால பாஸ் பண்ணவே முடியல. நம்ம எப்பயுமே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸை தான் நம்ம படிச்சிருக்கணும். கேள்வி கேட்டால் பதில் தெரியணும், கீழே இருக்கிற ஆன்சரை பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது.
இப்போ இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் போகிற இவருக்கு தான். நான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேன், இடையில பேசுனா கண்டிப்பாக என்ன திட்டுவீங்க. அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் நடுவில் வந்து வாய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு என்னன்னா, இந்த டிவி பேர் சொல்லாமா? நீங்கள் விஜய் டிவி ஷோவுக்கு வந்திருந்தப்போ உங்களுக்கு சி செக்ஷன் சொல்லியிருந்தீங்க, இப்போ நார்மல் டெலிவரின்னு சொல்கிறீங்க, மாமியார் பார்க்க வரலன்னு சொல்கிறீங்க, மொத்தத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து விஜய் டிவிக்கு போனதே இல்லை. விஜய் டிவிக்கு போகவே இல்லை. விஜய் டிவிக்குலாம் நாங்கள் போனதே இல்லை. அதுவே முதல்ல உங்களுக்கு தெரில. விஜய் டிவி போகல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போனது கலைஞர் டிவியும் ஜீ தமிழ் தான் நாங்கள் வந்து போனோம். அதில் ஜீ தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா டெலிவரி பற்றி பேசின மாமியார் மருமகள் வந்து ஜீ தமிழ். கலைஞர் டிவியில் தான் வந்து உங்கள் அண்ணி, எங்கள் சின்ன மாமியார், அவங்களெல்லாம் எங்கள் அண்ணி எங்கள் சின்ன மாமியார்லாம் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிருந்தோம். அது வந்து வேற ஏதோ ஷோ. அது வந்து நமக்கு இந்த பக்கம் இன்ஃப்ளூயன்சரு, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துச்சு. சி செக்ஷன் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3மே நார்மல் டெலிவரி தான். அது இல்லாமல் டெலிவரி ஆன எல்லாருக்குமே தெரியும், நார்மல் டெலிவரி அப்படின்னாலுமே தையல் போடுவாங்க அப்படிங்கிறது. நான் ஏதாவது ஒரு இடத்துல தையல் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு மேபி எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருப்பாங்க போல நினைச்சிருக்கேன். இந்த கேள்வி கேட்டவங்க வந்து அநேகமா குழந்தை பெற்ற லேடிஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நார்மல் டெலிவரி ஆனா கூட தையல் போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் குழந்தை பெற்ற லேடிஸுக்கு மட்டும் தான் தெரியும். மீதி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதை பத்தின டீட்டெயில் பெருசா தெரியாது. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷோபிகாவுக்குலாம் அந்த மாதிரி தையல் போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ரித்திகாவுக்குலாம் எனக்கு வந்து ஃபுல்லா தையல் போட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தேன். அதை நான் என்னோட வரலாறுல கூட போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான். 3 குழந்தையுமே நார்மல் டெலிவரி. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பதில் சொல்லுவோம். அதாவது 3 குழந்தைன்னு சொல்கிறீங்க, ஆனால் 2 பாப்பாங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி. 2வது பாப்பா வந்து இறந்துருச்சு. ஒரு 36 நாள் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு வந்து நெஞ்சில் வந்து சளி, நிமோனியான்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிமோனியான்னு சொல்லுவாங்க. சளி கட்டிச்சுன்னா அது வந்து மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் வரும். அது ஆஸ்பத்திரியில் ஒரு 10 நாள் பக்கமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துச்சு. அப்படியே அதை வந்து சரி பண்ண முடியல, அந்த பாப்பா இருந்துருச்சு. சளி அதிகமானால. ஆனால் வயிற்றுல இருக்கிறப்ப அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கேன் பண்ணப்பெல்லாம் சொன்னாங்க. அப்போ மேபி அப்போ இருந்த ஸ்கேனெல்லாம் அது மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. டெலிவரி ஆகியுமே குழந்தை நல்லா இருந்துச்சு. ஆனால் மூச்சு மட்டும் கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருந்தது. எங்கள் மாமியார் அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க, பாப்பா மூச்சு விடுறது ஏதோ மாதிரி விடுது தம்பி, ஏதோ ஒரு மாதிரி விடுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் முடியாமல் போயிருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ஒரு 10 நாள் இருந்தது. பாப்பா வந்து இறந்துருச்சு. 2வது பாப்பா இறந்தது. நான் 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகாவுக்கு முன்னாடி பிறந்த பாப்பாவுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருந்தோன்னா மோனிகான்னு சொல்லி பேர் வச்சுருந்தோம். ஷோபிகா மோனிகான்னு சொல்லி பேர் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரித்திகா, அவ்வளோதான். மற்றபடி இதுமே இந்த பாப்பா பற்றி கேட்க வேணாம், அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது கேட்கலாமா? செலக்ட் பண்ணி நீ சொல்லுங்கள். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்களா? அதை நான் கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது. நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு வந்து எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம்னு தோணுதோ அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்யூனா நீங்களும் கேட்கணும், எங்க வாயில இருந்தோ அந்த கேள்வி வரணும். பதில் சொல்ற மாதிரியான கேள்விக்கு மட்டும் தான் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா கொஸ்டினுக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் நிறையா இருக்கா, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மைதான். செலக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம். இதுலேயே இப்போ பல வகையான கேள்வி வந்திருக்கு இப்போ இந்த மாதத்தில். அதில் செலக்டிவாக உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவையோ, இப்போ இவர் ஒர்க்கை பற்றி கேட்டிங்களா, அதெல்லாம் முக்கியம். அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியனா இல்லை நார்மலான்னு கேட்டிங்க, அப்புறம் பாப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே நம்ம வந்து சொல்லவும் முடியாது. அதெல்லாமே இதில் கேட்குற நிறைய கேள்வி தேவையில்லாத கேள்வி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஏன் பதில் சொல்லணும்? அதே தான் திரும்ப அண்ணாவோட ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள். கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று கிட்ட ஒரு 10,000 பேர் ஆள் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் பரிச்சு எழுதுவாங்க. டாப் மார்க் 10,000, ஃபஸ்ட்டு 10,000 பேர் யாருக்காங்களோ அவங்கள வந்து எடுத்துக்குவாங்க. இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க்குங்கிறது பாஸ் ஃபெயிலெல்லாம் கிடையாது. இந்த டாப் மார்க் 10,000 பேர் யார் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்குவாங்க. இவங்க ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போங்க. அங்கே போனால் தான் உங்களுக்கு முழுசாக வந்து என்ன படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வரும். அதாவது மேக்ஸில் ஒரு 10 கொஸ்டின், சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின், அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கோச்சிங் கிளாஸ் பண்ணோம்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க எந்தெந்த சாப்டர் எப்படி படிக்கணுங்கிறது. அங்கே போனால் தான் நம்மளுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா நானே ஃபஸ்ட்டில் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே பாஸ் பண்ண முடியல.
ஏன்னா நம்ம சும்மா ஏதோ ஒரு புக் வாங்கி கண்ணாப்பண்ணான்னு படிச்சுட்டு இருப்போம். அந்த கோச்சிங் கிளாஸ் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும் என்ன கொஸ்டின் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புட்டு க்ளீனாக அவங்க ஏற்கனவே பல கொஸ்டின் அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சு அவங்க எல்லாமே தரவாக அவங்க வச்சுருப்பாங்க என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ட்டு. அதனால் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்போ நீங்களும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு தெரியும். ஆமாம், நிறைய டீட்டெயில் ஒரு மாதம் போனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தத்துப்படி ஆகிடும். கிளாரிட்டி போகுது. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இவர் எல்லாத்தையுமே அதான் சொல்லுவார், கோச்சிங் கிளாஸ் போய் படிங்க, வீட்டில் இருந்தெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ட்டு. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்த புதுசில் என்ன உட்கார வச்சுட்டு படிட்டு டெய்லி எதையாவது கொடுத்துட்டு இது நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ படிச்சு வைக்கிறோம் பாரு. அழுகுறாரு. நானே ஸ்கூல் போக பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன எதுக்கு படிக்க சொல்கிறேன். அப்போ விட பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் ரெடி பண்ணிடலாம் துர்கான்னு சொல்லி நான் ஒவ்வொரு சாப்டரை கொடுத்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதை படிச்சிடணும் அதை படிச்சிடணும்னு கொடுத்தேன். ஆனால் வாய்ப்பே இல்லை, சண்டை தான் ஒரு எங்கள் 2 பேர்த்துக்குள்ள. நான் படிக்கவே மாட்டேன், அது புரியாத வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வருஷம் கிப்புன்னு சொல்லி மாற்றி இருக்கும், மண்டையெல்லாம் நிற்காது. இவர் வேலைக்கு போயிட்டு வந்து கேள்வி கேட்குறப்ப வீட்டில் சண்டை தான், ஒரு நிம்மதியாக இருக்காது. நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கான ஒரு வேலையை நானே எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த எடிட்டிங் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூகட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டு, இந்த மாதிரி விபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி நார்மல் ஆப்பில் தான் நாங்களுமே எல்லாருமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேப்கட்டு தான். எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளாம் ஒரு வீடியோ அதில் வச்சு அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எதுக்குன்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா அந்த யூகட்னு ஒரு ஆப் இருக்குது, அது பேசிக் ஆப்பு. அதை வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து உங்களோட திறமையை வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா அது அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். அது எனக்கே இன்ன வரைக்கும் பெருசாக எடிட்டிங்கே தெரியாது. அப்புறம் என்னோட இது ஸ்கின்னுக்கு அக்கா, நீங்கள் வந்து முன்னெல்லாம் கருப்பாக தான் இருந்தீங்க, இப்போ ஸ்கின்னுக்கு என்ன பூசிட்டிங்க, என்னமோ ஊசி போட்டு ஸ்கின்னை வந்து கலர் பண்ணிட்டீங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டுருந்தீங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இப்போயுமே நான் கருப்பாக தான் இருக்கேன். முன்ன இருந்ததுக்கு கொஞ்சம் பிரைட் ஆகிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இருக்கேன். ட்ரீட் பண்ணி சத்தியமாக ஒன்றுமே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ம்டாக்கோட சோப் ஒன்று இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 3 மாசமா அந்த சோப்பு தான் போட்டுட்ருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றபடி என் ஃபேஸ்க்கு எதுவுமே போடுறதில்ல. நான் வேணா உங்களுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வந்து போடுறேன், ஒரு நாளைக்கு நான் மூஞ்சி கிளம்புறதுக்கு என்னெல்லாம் போடுவேன்னு சொல்லி துர்கா லைஃப் ஸ்டைலில் போடுறேன். ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த சீரம்லேருந்து சன்ஸ்க்ரீன்லேருந்து என்னெல்லாம் போடுவேன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் துர்கா லைஃப் ஸ்டைலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் கேமரா குவாலிட்டி ஐஃபோனில் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு நல்லா பத்தாதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய கண்ணாடி வேறு வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு லைட் வெளிச்சம் அடிக்கிறதுனால நம்ம பளிச்சுன்னு தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க, இப்போ எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் எங்களோட ட்ரீட்மெண்ட். இதை நிறைய பேர் காமிக்க மாட்டாங்க, நான் காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக காமிக்கிறோம், ஃபேஸுக்கு மற்றபடி எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகேவாங்க. அப்புறம் பெரிய இங்கிலீஷ் துறை ஆட்டோமேன் ஆளு பேர் சொன்ன என்ன அண்ணான்னு சொன்னேன், ஆட்டோ அண்ணான்னு சொன்னேன். ஆட்டோமேன் சொல்றீங்க, ஆட்டோமேன் ஏன் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கே 2-3 இங்கிலீஷ் ஒத்த தெரியும். அது இல்லாம ஆட்டோங்கிறதே இங்கிலீஷ் தானே, நீங்க முடிஞ்சா ஆட்டோவுக்கு என்ன தமிழ்லன்னு சொல்லுங்களேன். ஆட்டோ தமிழ்ல சொல்லுங்க. ஆட்டோமேன் வேணுங்கிறது மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க போது ஆட்டோவுக்கு என்ன தமிழ்னு சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்படி சொல்ல வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் நேரில் நான் தான் கூப்பிடுவேன், ஆட்டோமேன்லாம் கூப்பிட மாட்டேன். நம்ம சோபிகாவும் ரித்திகாவும் அம்மா ஆட்டோமேன் வந்துட்டாங்கன்னு சொல்லி எனக்குமே ஆட்டோமேன் வந்துட்டாங்களான்னு பாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அண்ணாண்ட பேசுறப்ப இல்லைங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான் தான் பேசுவேன். அந்த அண்ணா ஆட்டோமேன் சொல்லி அப்படிலாம் நான் கூப்பிட்டுலாம் பேச மாட்டேன். அது மரியாதையாக தான் கூப்பிட்றோம் ஆட்டோமேன்னாலும். இதில் வீடியோவில் சொன்னதுனால கேட்குறாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. எங்கே வாங்க, அது மதுக்கரையில் வந்து கேரளா பர்னிச்சர் சொல்லி ஒரு கடையில் வாங்கினோம். அதோட ரேட் எவ்வளோ?
அதான் 16,200 16,000 ரூபா நினைக்கிறேன். 17,000 சரியா தெரியல. 18,000 ரூபா என்னமோ சொல்லி 16,000க்கு வாங்கணும். அவங்க எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி, அவங்க அங்கதான் இருக்காங்க. அந்த அண்ணா சொன்னாலும் ஒரு 2,000 ரூபா குறைச்சி 16,000க்கு கொடுத்தாங்க. நம்ம அஸ்வினும் கூட பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து கட்டில் எடுத்தான். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற இந்த கட்டில், டைனிங்கு, அந்த கட்டில் இதெல்லாமே அங்கதான் வாங்கலாம். எல்லாமே அங்கதான். சோஃபா, நம்ம வீட்டுல இருக்கிற சோஃபாவுமே, அந்த சோஃபா கூட பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் தான். அதே சோஃபாவை நாங்கள் பெரிய பெரிய கடையெல்லாம் போய் கேட்டப்ப அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களே பண்ணுறதுனால ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க 16,000 ரூபா. ஆனால் இந்த டைனிங் டேபிளும் சூப்பராக கிடக்குது. இது ஏதோ ஒரு தேக்கு சொன்னாங்க, இதோட தேக்கு பேர் கூட தெரியல, ஏதோ சிகப்பு கலரில் ஏதோ ஒரு தேக்கு பேர் சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னோட ஆதார் கார்டு காமிங்க, அப்போ தான் வயசு வந்து நம்புன்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/1996 டேட் போட்டிருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து ஸ்கூல் சேர்த்துறப்ப எங்கள் அம்மா அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம பர்த்டே கொண்டாடுறது வந்து ஜாதகத்தில் ஒரு டேட் இருக்குது. அது வந்து ஏதாவது நவம்பர் 11. நவம்பர் 11 காமிட்டா. மொபைல் நம்பர் மட்டும் தெரியுதான்னு பாரு, அங்கே பாருங்க தெரியுதான்ட்டு. தெரியும்னு நினைக்கிறேன். டேட் நல்லா தெரியுது. இது மூஞ்சி கூட நான் தான், இங்கே பாருங்க, மூஞ்சி காமிக்க மாட்டேங்குன்னு கூட நினைப்பீங்க. இது நல்லா தெரிய மாட்டேங்குது. பேர் துர்கான் தாங்க எழுதியிருக்கு. ஆதார் கார்டை காமிச்சிட்டேன். 96 ஒரிஜினல் வயசு அதுதான். சோபிகா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாருமே அதுதான். சோபிகா வந்து பெரிய பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு வயசு ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஏன்னா இந்த வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டா போயிட்டே இருக்கு. எங்க கமெண்ட்ல 35 இருக்கும், 40 இருக்கும், அவ்வளோ இருக்கும், இவ்வளோ இருக்கும். இருக்கட்டும், நீங்க நினைக்கிறத வச்சுக்கலாம். ஆனா நான் பிறந்தது 96 தான். இதுக்கு மேலே இந்த வயசை பற்றி எந்த இதில் நான் வந்து பதிலாக சொல்ல மாட்டேன். அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வந்து வேணா நான் 30ன்னு வச்சு ஃபோட்டோ எடுப்பேன். அப்பயே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். எனக்கு பிறந்த நாள் பிடிச்சி 1 மாதம் ஆகி போச்சு, இன்னும் அந்த பிரச்சனை முடியல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து யூடியூப் சேலரி சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராம் சேலரி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க. உங்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்ஸ்டாகிராமில் காசு வராது. இன்ஸ்டாகிராமில் 1 பைசா கூட காசு தர மாட்டாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் நம்ம வீடியோ போட்டோம்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூஸ் போவோம், அது மூலமா யூடியூப் லைக் வரும். அதுல இருந்து யூடியூபுக்கு நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. அப்புறம் இன்ஸ்டால ப்ரமோஷன். இன்ஸ்டாவில் வந்து ஏதாவது கடைக்காரங்க ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து காசு 1 பைசா கூட வராது. அடுத்தது வந்து யூடியூப் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட உடனே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் யூடியூப் சம்பளத்தில் வாங்குறீங்க, யூடியூப் காசில் வாங்குறீங்கன்னு ஃபுல்லாக அதே தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம இவ்வளோ சம்பளம் வருது யூடியூப்னு சொல்லாத போதே வாங்குறது பூரா யூடியூப் காசு வாங்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இன்னும் அதில் காசு வருது, இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொன்னால் இன்னும் நிறைய அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க இவ்வளோ சம்பளம் வருதுன்னு போடுவார், அவர் சேனலில் போய் பார்த்து அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து யூடியூப் சம்பளம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம ஷோபி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளை ஆயிட்டாளான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4th படிக்கிறப்பவே இப்போ ஏஜென்ட் பண்ணிட்டான். ஏஜென்ட் பண்ணி இப்போது 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் தானே, 4வது 5வது ஸ்டார்ட் ஆகிறப்ப 5, 6, 7 2.5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு பாப்பா ஏஜென்ட் பண்ணி. அப்புறம் பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி, குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாது, பார்ட் டைம் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல, அதை நம்ம நம்புறதும் இல்லை, அது நம்புறது இல்லை. அந்த மாதிரி ஜாப்பு நம்மளுக்கு தெரியாது. யாராவது நம்ம போட்டோ போட்டு அந்த மாதிரி போட்டோ கூட அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, பார்ட் டைம் ஜாப்னு போட்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்றீங்க. அது நம்ம இல்லை, நம்ம எந்த ஒரு இதுலயுமே எந்த வேலைக்காகவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. பார்ட் டைம் ஜாப் ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாமே ஃபேக் ஐடி, ஃபேக் நியூஸ். அதெல்லாம் சும்மா யாராவது ஒருத்தர் நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாப்னு போட்டிருப்பாங்க. அது யாரும் நம்பாதீங்க. அந்த மாதிரி ஜாபை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பொய் தான், அது எல்லாமே பொய் தான், நம்பாதீங்க, அதெல்லாமே பொய். அப்புறம் என்னோட இன்ஸ்டாவில் இருக்கிறது துர்கா ராஜீவ் 900 ஐடி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வந்து இது பண்ணிட்டேன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஐடி. அதுக்கப்புறமா துர்கா லைஃப் ஸ்டைல்னு என்னோட செகண்ட் ஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 2 வச்சிருக்கேன். அதே மாதிரி யூடியூப்ல துர்கா லைஃப் ஸ்டைல்னு ஒன்று, துர்கா காந்தின்னு ஒன்று. இது மட்டும்தான் நம்மளோட சேனல். வேற எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே ஃபேக் ஐடி. அதில் வர எந்த விஷயமும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. மூஞ்சென்னு தான்
என் மூஞ்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேக்காக ஒரு விஷயத்த பரப்புறாங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போவே சொல்கிறோம், வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஐடிக்கு மேலே ஃபேக் ஐடி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் போட்டு வேலை கொடுக்குறோம் பணம் கட்டுங்க அப்படின்னு எதாவது சொன்னால் கூட அதை நம்பாதீங்க. அது நம்ம ஐடி கிடையாது. நம்ம ப்ரொமோஷன் கூட பண்ணுறோம். நம்ம இதில் நம்ம வந்து இந்த ஃபேஸ் க்ரீமு அப்புறமா அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்மளோட சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறோம். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுக்கும் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல. அப்புறம் வேறு ஏதாவது கடை பெரிய பெரிய பிராண்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா மட்டும்தான், ஜென்யூனாக உண்மையாக நம்ம கண்ணில் பார்த்து உண்மைனா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம். மற்றபடி எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ப்ரொமோஷன் கூட கேட்டிருந்தீங்க, என்ன நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, நாங்கள் எதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். நிறைய க்ரீம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு என்ன க்ரீம் பிடிச்சிருக்கோ அந்த க்ரீம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நான் அந்த டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் தான் ஒரு துணி கடைன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். நான் தான் ஒரு துணி கடை. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிராண்டில் வெரைட்டியாக டிசைனாக துணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் கஸ்டமர், நீங்கள் வருவீங்க, அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிட்டு போவீங்க. என்னோட வேலை அதை பற்றி சொல்கிறது மட்டும்தான். சுடிதார் நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு, இந்த சுடிதார் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், இது ஜிகுன்னு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வாங்கி ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி சாம்பிள் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அது உங்கள் இஷ்டம், வாங்கணும் வாங்காதது உங்களோட இஷ்டம். எங்களுக்கு வந்து ஒரு பிராண்டு கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரொமோஷன் பண்ணுறோம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ எங்கள் சித்திலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நைட் க்ரீம் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரமோஷன் பண்ணுறதுல ஒரு 2-3 பிராண்டை வந்து என்னோடய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் பிரைட் ஆகி போச்சு. அதனால் நம்ம மூஞ்சிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செட் ஆகும். அது பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய மாற்றி சொல்லிட்டே இருக்கிறீங்க சொல்கிறீங்க. அது வந்து ப்ரொமோஷனுக்காக நம்ம சொல்கிறோம். அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன் போடுறப்போ கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து எனக்கு ப்ரமோஷன் வரும். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோன்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ. இப்போ நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கும் ஒன்று வரணும்ல. ப்ரமோஷன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுதான், மற்றபடி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ப்ரமோஷன் வீடியோ வந்தால் ஸ்பெக்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் போகும், அடுத்தடுத்து ப்ரமோஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விலாக் வந்து நீங்கள் சூப்பராக பார்ப்பீங்க. நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட போவோம், சுருதிக்கிட்டு போவோம், அது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம அஸ்வின் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தது கூட எப்போ சாருக்கு வந்து டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாருக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த மாதம் முடியறதுக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதத்துலேயே டெலிவரி ஆயிரும். அந்த பிள்ளை பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. அவங்க டேட்டு அதெல்லாமே அவங்களோட சேனல் தான் சொல்லியிருக்காங்க, போய் பாருங்கள். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அஸ்வின் சார் வீட்டுக்கு போய் அங்கே போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சரும் நாங்கள் போயிட்டு ராஜா வீட்டு திருப்பூர் போயிட்டு அஸ்வின் சார் எல்லாரையும் வர சொல்லி ஒரு விருந்து மாதிரி வச்சுட்டு அது ஒரு வீடியோ போட்டாச்சு. எப்படி கேட்டிருந்தாங்க, நீங்க அஸ்வின் சார் வீட்டுக்கு போய் வீடியோ போட முடியுமா முடியாது அப்படின்னு மிரட்டுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நாங்களும் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ணது முதல் நாள் நைட் வந்து ராஜண்ணா வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அஸ்வின் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் நாங்கள் நைட்டு போனதே லேட் ஆகி போச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா காலையில் எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. அப்புறமா சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். அதனால் திரும்ப அஸ்வின் வீட்டுக்கு போகணும். இன்னொரு நாளைக்கு போவோம், எப்பன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டெலிவரிக்கு போயிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வேறு ஏதாவது சூப்பரான கேள்வி இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்த மாதம் போடலாம். மாதத்துக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.